1999 என்னை பார்த்து என் சமுதாயத்தை பார்த்து இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதாவது சமூகத்தை தீவிரவாதின்னு இந்த வார்த்தை காயப்படுத்துச்சு, அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. அதே போல உங்க தலைவர் இதை விட காயப்படுத்தினார்ல, விஷுவல்ல கொண்டு வந்தார. உங்க எதிரில் இருக்கிறவங்க சாதாரண திருடனுங்க இல்ல, ஹர்கத்தால் டெரரிஸ்ட். என்ன பண்ணாரு? மளிகை கடை வச்சிருக்கிறவன், செல்போன் கடை வச்சிருக்கிறவன், துணி கடை வச்சிருக்கிறவன்லாம் தீவிரவாதியை காட்டினாரா இல்லையா படத்தில்? தீவிரவாதிகள் கொலை செய்யறதுக்கு முன்னாடி குரான் ஓதுறான், துவா ஓதுறான், பின்னாடி அரபி எழுத்துக்கள், கொலை செய்ய போறான் பெண்களை, அப்பாவி பெண்களை, பின்னாடி முஸ்லீம்கள்ன்றதை காட்டுற மாதிரி அவங்களுடைய உடை, அவங்களுடைய பாவனை, அவங்களுடைய எல்லாவற்றையும் காட்டினாரு. கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்ச துப்பாக்கி படம் வந்தப்போ. அதற்கு பிறகு சமீபத்தில் வந்த பீஸ்ட், அதில் என்ன மாறினார் அவங்க தலைவர்? தீவிரவாதிகளாக காட்டினால், தீவிரவாதியாக பேசினால் எப்படி என் மனம் பொறுத்துக் கொள்ளும்? பொங்குறீங்களே, அப்போ எப்படி நாங்கள் எப்படி பொறுத்துக்கிறது? தண்ணி குடிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செய்திகளிலும் பத்திரிகைகளிலும் வரக்கூடிய தகவல்களுடைய சிந்தனைகளை செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் சட்டமன்றத்தில் பல வகையான விவாதங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் மதுரை சட்டமன்ற தொகுதியுடைய முஸ்தபா அவர்கள் இன்று பேசுகின்ற போது, ஏற்கனவே சட்டமன்ற வரலாற்றில் முஸ்லிம்களை தீவிரவாதி என்று சொன்னார் என்ற ஒரு தகவலை சொல்ல உடனே சட்டமன்றம் மிகப்பெரிய ஒரு அமளி துமளியிலே ஈடுபடக்கூடிய நிலை ஏற்பட்டுவிட்டது. அதற்கான ஆதாரங்களை எல்லாம் முஸ்தபா அவர்கள் சட்டமன்ற அவை தலைவரிடம் கூட சமர்ப்பித்தார். அது குறித்த கடுமையான அமளி துமளி ஏற்பட்ட உடனே இது குறித்து பேச வேண்டாம் என்று சொன்ன பிறகும் கூட அவர் இல்லை, ஒரு சமூகத்தை சார்ந்த எனக்கு அதை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டது என்று சொல்கின்ற போது, அதன் தொடர்ச்சியாக திமுக சிறுபான்மை சமுதாயத்திற்கு செய்த விஷயங்களை எல்லாம் திமுகவினர் அவர்கள் சார்பாக பேசினார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக கூட இடஒதுக்கீடு நாங்கள் தான் கொண்டு வந்தோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் அவர்கள் இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்ததே முஸ்லீம் லீக் தான் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த 3.5% இடஒதுக்கீடை முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தந்தது நீண்ட நெடிய காலமாக இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருந்தது. இந்த 3.5% இடஒதுக்கீடு கிடைக்க காரணமாக இருந்தது. தொடர்ச்சியாக முஸ்லிம் லீக் தலைவர்கள் எங்கள் தலைவரை சந்தித்து இந்த இடஒதுக்கீடு கேட்டதன் அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இது ரொம்ப ஈஸியாக கடந்து போகிற ஒரு விஷயம் கிடையாது. இடஒதுக்கீடு என்பது இலகுவாக கிடைத்ததல்ல. இதற்காக மிகப்பெரிய வழியை இஸ்லாமிய சமுதாயம் அனுபவித்திருக்கிறது. இப்போ எல்லாருமே இதற்கு உரிமை கொண்டாட வரக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த தேசத்திலே, தமிழகத்திலே முஸ்லீம்கள் இடஒதுக்கீடை பெற்றார்கள் என்ற வரலாறு என்பது சொல்லப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தருணம் இது. ஆரம்ப காலங்களிலே தௌஹீத் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்த காலகட்டங்களில் அரசினிடத்தில் ஒரு கோரிக்கையை வைப்பது என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சமூக பணியும் செய்ய வேண்டும் என்று தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் அங்கிருந்து வெளியே வருகிறார்கள். வெளியே வந்த பிறகு சமூகத்திற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமுமுக என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஆரம்பிக்கப்படுகிறது. தமுமுக என்று சொல்லக்கூடிய அமைப்பும் தௌஹீத் ஜமாத்தும் இணைந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இடஒதுக்கீட்டிற்கான கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. 1999 சென்னையிலே சீரணி அரங்கத்திலே, சென்னை மெரினா கடற்கரையிலே நடந்த மாநாடாக இருக்கட்டும், 2004 தஞ்சையிலே நடந்த பேரணிகளாக இருக்கட்டும், இதெல்லாம் இடஒதுக்கீடை மையப்படுத்தி ஆரம்ப காலகட்டங்களிலே நிகழ்த்தப்பட்ட சம்பவங்கள். அதாவது ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். 1994 அதாவது தமிழக வரலாற்றிலேயே முதன்முறையாக நீதி கேட்டு இஸ்லாமிய பெண்கள் வீதிக்கு வந்த வரலாறு மேலப்பாளையத்தில் நடந்தது. ஏகத்துவத்தை, தௌஹீதை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான், பெண்கள் விழிப்புணர்வு அடைந்த காரணத்தினால்தான் பெண்கள் வீதிக்கு வந்தார்கள். இஸ்லாமிய சமுதாயம் களத்திற்கு வருவதற்கு எந்த கொள்கை தூண்டுகோலாக இருந்ததோ அந்த கொள்கை தமுமுகவுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்ற சொன்ன காரணத்திற்காகத்தான் டிஎன்டிஜேவும் டிஎம்எம்கவும் பிரியக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. பிரிந்ததற்கு பிறகும் இந்த இடஒதுக்கீடு கோரிக்கையை விடாமல் தூக்கி பிடித்தவர்கள் தௌஹீத் ஜமாத்தினர். இந்த முஸ்லீம் லீக் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இடஒதுக்கீடு எங்களால் தான் இந்த சமூகத்திற்கு கிடைத்தது என்று சொல்கின்ற போது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி சகோதரர் கணேஷ் பதிவு செய்தார்,
இந்த முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக அதிகமான மண்டல மாநாடுகளை நடத்தியவர்கள் நாங்கள் என்று சொன்னார். அது உண்மை. அதே போன்று களத்தில மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமும் அதனை அடுத்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்பதும் வரலாறு. எதை கடந்து வந்திருக்கிறோம், எப்படிப்பட்ட சூழல்களை கடந்து வந்திருக்கிறோம். இடஒதுக்கீடு என்பது தமிழகத்திலே எட்டாக்கனியாக இருந்தது. கருணாநிதி அவர்கள் சட்டமன்றத்திலேயே சொன்னார்கள், லத்தீப் சாஹிப் அவர்கள் இடஒதுக்கீடு கோரிக்கை வைத்த போது அதற்கு எதிர்ப்பு கருத்து தெரிவித்தார் கருணாநிதி. ஆந்திராவில் இடஒதுக்கீடு கொடுக்கின்ற போது அதை இங்கிருந்து எதிர்த்தவர் ஜெயலலிதா. இப்படி ஆட்சியாளர்களாக தமிழகத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இடஒதுக்கீட்டை எதிர்த்து கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது. 2006 கும்பகோணத்திலே கும்பகோணம் குலுங்கக்கூடிய அளவிற்கான ஒரு பேரணியை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினர் நடத்தியதற்கு பிறகுதான் ஜெயலலிதா அவர்கள் ஒரு கமிஷன் அமைத்தார். இடஒதுக்கீட்டிற்கு எதிராக இருந்த மிக பெரும் இரு ஆட்சியாளர்கள் அவர்கள் மனம் மாற்றியது மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கிய போராட்டங்கள். அதையெல்லாம் மறந்துட்டு ஏதோ இவங்க ஒரு கோரிக்கை வைத்தார்களாம், அதற்காக கருணாநிதி அவர்கள் இடஒதுக்கீடை கொடுத்தது போன்ற ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள். வாக்கு வங்கியாக முஸ்லிம்களை பயன்படுத்தி வந்து கொண்டிருந்த அரசியல் கட்சிகளிடத்திலே, அரசியல் சக்திகளிடத்திலே நீங்கள் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால்தான் உங்களுக்கு அவர்கள் வாக்களிப்பார்கள் என்ற எச்சரிக்கையை இந்த அரசியல் தலைவர்களுக்கு நாம் உணர்த்தினோம். தமிழகம் எங்கும் தர்ணா போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம். அதற்கு பிறகு 2007 ஜூலை மாதம் 4ஆம் தேதி 8 மத்திய சிறைச்சாலைகளை நிரப்பக்கூடிய ஒரு போராட்டத்தை அறிவிப்பு செய்தோம். மிகப்பெரிய அளவில் சென்னை மெரினாவே சம்பிக்கக்கூடிய அளவிற்கு 8 மத்திய சிறைகளிலையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாக அந்த இடஒதுக்கீட்டிற்கான கோரிக்கையை மக்களிடத்தில் வீடு வீடாக கொண்டு போய் சேர்த்து மக்களை எல்லாம் களத்திற்கு வர வைத்து மிகப்பெரிய அளவிற்கு ஒரு விழிப்புணர்வு நிலையாக அதை ஏற்படுத்தி ஆட்சி தலைவர்கள் இடஒதுக்கீடு கொடுத்தால்தான் சிறுபான்மை சமுதாயத்துடைய வாக்குகளை பெற முடியும் என்ற ஒரு சூழலை உருவாக்கினோம். அதற்கு பிறகு இடஒதுக்கீடு கிடைக்கப்பட்ட போது கூட இந்த இடஒதுக்கீடு பத்தாது, இந்த சமுதாயத்திற்கு 3.5% இடஒதுக்கீட்டை 7% உயர்த்தி தர வேண்டும், மத்திய அளவிலே முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று சென்னை தீவுத்திடலிலே ஜூலை 4, 2010 மிகப்பெரிய ஒரு பேரணி மாநாட்டை நடத்தினோம். இதெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே எவ்வளவு பெரிய ஒரு சூழல்களை ஏற்படுத்தியது, மன மாற்றங்களை ஏற்படுத்தியது, பெண்களையும் குழந்தைகளையும் முதியவர்களையும் வயதானவர்களையும் அனைவரையும் களத்திற்கு கொண்டு வந்தது என்பதையெல்லாம் மறந்துவிட்டு சும்மா ஏதோ ஒரு மனு கொடுத்து வாங்கின மாதிரி ஆட்சியாளர்கள் மனம் மாறியது மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். 2012 தமிழகம் முழுவதும் 3.5% இடஒதுக்கீட்டை 7% உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தும். அந்த நேரங்களில் ரோஸ்டர் முறை அதை தான் அரசாங்கம் கடைபிடிக்கும் என்று கூட சில அமைப்பினர் பேசினார்கள், சில அரசியல் கட்சி தலைவர்கள் பேசினார், சில சமுதாய தலைவர்கள் பேசினார்கள். அப்பொழுது கூட முஸ்லிம்களுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும், அந்த உள்ஒதுக்கீடு வழங்கப்படுவதிலே முறைகேடுகள் நடக்கிறது என்பதை 2012 தமிழகம் முழுவதும் அந்த இடஒதுக்கீட்டை நீர்த்து போகாமல் இருக்க வேண்டும், இடஒதுக்கீட்டின் மூலமாக இந்த சமுதாயம் பயன்பெற வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியான போராட்டங்களை, அதே போல 2014 4 மண்டலங்களாக பிரித்து சென்னை, நெல்லை, கோவை, திருச்சி என்று 4 மண்டலங்களாக பிரித்து சிறை நிரப்பும் போராட்டத்தை அறிவிப்பு செய்தோம். இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அது நீர்த்து போய்விடாமல் இடஒதுக்கீடு இந்த சமூகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்தி 3.5% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட பிறகும் கூட அதை உயர்த்தி தர வேண்டும், என்ற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் வரைக்கும் நடக்கக்கூடிய அத்தனை பொதுக்கூட்டங்களிலும், அத்தனை மாநில செயற்குழுகளிலும், அத்தனை மாநில பொதுக்குழுவிலும் தொடர்ச்சியாக தீர்மானங்களை நிறைவேற்றி என்னென்ன மாநாடுகள் நடத்தப்படுகிறதோ அதெல்லாம் அதை வலியுறுத்தி எத்தனை மண்டல மாநாடுகளிலே இடஒதுக்கீடு குறித்து இன்று வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறோம். முஸ்லீம்களுடைய 3.5% இடஒதுக்கீடு என்பது இந்த சமூகத்திற்கு போதாது, அது உயர்த்தி தரப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை இதுவரைக்கும் வலியுறுத்தி தௌஹீத் ஜமாத்தினர் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதுல எந்த சம்பந்தமும் இல்லாம முஸ்லீம் லீக் உள்ள நுழையக்கூடியதை பார்க்கிறோம். சிறுபான்மை சமுதாயம், முஸ்லீம் சமுதாயம் தொடர்ச்சியாக தங்களுடைய உரிமைகளை போராடிதான் பெற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு நிலையை இதன் மூலமாக நம்ம பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போல முஸ்தபா தீவிரவாதின்னு சொல்லிட்டாரு, ஒரு சமூகத்தை இப்படி பண்ணிட்டாரு, என்னால முடியல அப்படின்னு சொல்லி தண்ணி குடிக்கிறார். குடிச்சுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிங்க முஸ்தபா. நான் ஒரு சமுதாயத்தில் பிறந்திருக்கிறேன், ஒரு சமுதாயம் சார்ந்தவனா இருக்கிறேன். 1999 என்னை பார்த்து, என் சமுதாயத்தை பார்த்து இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என் உணர்வை பேசுறேன், எவ்வளவு வருத்தப்படுறேன், வேதனை சொல்றதுக்கு கஷ்டம் இல்லையா?
அனுமதிக்க முடியாது. நாங்க எப்படி இல்ல, இல்ல, சமாளிக்கிறது? இல்ல, இல்ல, மேற்கொண்டு நான் அதை அனுமதிக்க எப்படி முடியாது. இல்ல இல்ல உங்க உணர்வை நான் மதிக்கிறேன். இல்ல 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 இருங்க. இல்ல மீண்டும் மீண்டும் இல்லங்க, மீண்டும் 1990 நீங்க ஞாபகப்படுத்தி யாரையும் வேதனைப்படுத்த வேண்டாம், யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம், யாரையும் காயப்படுத்த வேண்டாம். நடந்தது நல்லவையாக இருக்கட்டும், இனி நடக்க போது நல்லவையாக. அதாவது சமூகத்தை தீவிரவாதின்னு இந்த வார்த்தை காயப்படுத்துச்சு, அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. அதே போல உங்க தலைவர் இதை விட காயப்படுத்தினார்ல, விஷுவல்ல கொண்டு வந்தாரு. உங்க எதிரில் இருக்கிறவங்க சாதாரண திருடனுங்க இல்ல, ஹர்கத்தால் டெரரிஸ்ட். துப்பாக்கின்ற ஒரு படம் என்ன சொல்றாருன்னா, ஸ்லீப்பர் செல்களாக எல்லா இஸ்லாமியர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை துப்பாக்கி படத்தின் மூலமாக மக்களுக்கு எடுத்து போய் சேர்த்தவர் தாவேகாவுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய உங்களுடைய தலைவர். தண்ணி குடிச்சிங்க. என்ன பண்ணாரு? மளிகை கடை வச்சிருக்கிறவன், செல்போன் கடை வச்சிருக்கிறவன், துணி கடை வச்சிருக்கிறவன்லாம் தீவிரவாதியை காட்டினாரா இல்லையா படத்துல? தீவிரவாதிகள் கொலை செய்யறதுக்கு முன்னாடி குரான் ஓதுறான், துவா ஓதுறான், பின்னாடி அரபி எழுத்துக்கள், கொலை செய்ய போறான் பெண்களை, அப்பாவி பெண்களை, பின்னாடி முஸ்லீம்கள்ன்றது காட்டுற மாதிரி அவங்களுடைய உடை, அவங்களுடைய பாவனை, அவங்களுடைய எல்லாவற்றையும் காட்டினாரு. கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்ச துப்பாக்கி படம் வந்தப்போ. அதற்கு பிறகு சமீபத்தில் வந்த பீஸ்ட், அதுல என்ன மாறினார் அவங்க தலைவர்? தீவிரவாதிகளாக காட்டினால், தீவிரவாதியாக பேசினால் எப்படி என் மனம் பொறுத்துக் கொள்ளும்? பொங்குறீங்களே, அப்போ எப்படி நாங்க எப்படி பொறுத்துக்கிறது? தண்ணி குடிங்க. அப்போ அரசியல் தலைவர்கள் பின்னால் செல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த சமூகத்தை பற்றி கொஞ்சம் கவலைப்படுங்க. இந்த சமூகம் ரொம்ப கீழ்நிலையில இருந்து போராடி ஒரு இடஒதுக்கீடு பெறுகின்றது. அது ஏதோ ஈஸியாக கிடைச்ச மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. ஒவ்வொருத்தர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இது இஸ்லாமியர்களுடைய அவருடைய உணர்வுகள், அவங்களுடைய போராட்ட குணம், அதனால் கிடைத்தது. இது மிகப்பெரிய அளவுக்கு இந்த சமூகத்திலே இஸ்லாமியர்கள் கஷ்டப்பட்டு பெற்றது. எத்தனையோ போராட்டங்கள்ல கர்ப்பிணி பெண்கள் வந்து நின்று இருக்கிறாங்க, குழந்தைகளோடு வந்திருக்கிறாங்க, வயோதிகர்கள் வந்திருக்கிறாங்க. இடஒதுக்கீடு போராட்டங்களுடைய படங்களை எடுத்து பார்த்தா நடக்க முடியாத சகோதரர்கள், வீல் சேர்ல வந்த சகோதரர்கள், எவ்வளவு சிரமப்பட்டு பெறப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு. சும்மா நாங்க லெட்டர் கொடுத்துட்டாங்கன்னு பேசுறீங்கன்னா, இந்த சமூகத்துக்கு ஏற்படுத்த வேண்டிய ஒரு விழிப்புணர்வை கடந்த காலங்களில் பட்டி தொட்டி எங்கும் தெரு தெருவாக வீதி வீதியாக சென்று நாம் படிக்கணும், நம்ம இடஒதுக்கீடை பெறணும், இது நம்முடைய உரிமை என்பதை அந்த மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி அவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஆட்சியாளர்களுக்கு, இவர்களை வாக்கு வங்கியாக பயன்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு கடந்த காலங்களில் எச்சரிக்கை விடுத்து, இந்த வாக்குகள் எல்லாம் சிந்தாமல் செதறாமல் நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் இடஒதுக்கீட்டை வழங்குவது மட்டும்தான் தீர்வு என்பதை முன்வைத்தோம். அதனால தான் ஜெயலலிதா அவங்க கமிஷன் அமைத்தாங்க. அதற்கு பிறகு ஆட்சி கட்டில் அமர்ந்த கருணாநிதி அவர்கள் 3.5% இடஒதுக்கீட்டை அந்த கமிஷன் அடிப்படையிலே வழங்கினார்கள் என்பது வரலாறு. இந்த வரலாறை நினைவுபடுத்திக்கிங்க. எல்லோரும் இதற்கு பாடுபட்டிருக்கலாம், ஒவ்வொரு அமைப்பும் இதற்காக சில செயல்பாடுகளை செஞ்சிருக்கலாம், அதையெல்லாம் நம்ம கொச்சப்படுத்த விரும்பல. ஆனால் நாங்கள் தான் செஞ்சோம், நாங்கள் தான் செய்தோம் என்று அதை மார்த்தட்டி கொள்ளாமல் இந்த சமூகத்திலே இதற்காக போராட்ட களத்திற்கு வந்த ஒவ்வொருவருக்கும் அதில் பங்கு இருக்கிறது என்பதை உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய செய்தியும் சிந்தனை வாயிலாக இந்த தகவலை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.